ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. சத்தியம் டிவி நேயர்களுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து எழுப்புதலை குறித்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். கர்த்தர் எப்படியாயின் ஒரு எழுப்புதலை தர நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். காலாகாலங்களில் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் குறித்த காலத்தில் தம்முடைய குமாரனை அனுப்பினார். தாமதித்தாலும் அது குறித்த காலமாயிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவேன் என்று சொல்லி போனார். தாமதித்தாலும் நிச்சயமாக அவர் வரும் நாளை அறியாவிட்டாலும் அவர் நிச்சயமாக வருவார். இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டு அவர் நமக்கு தருவார் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? பின்மாறி காலத்து மழையை நாம் வேண்டிக் கொள்வோம். நிச்சயமாக அவர் இடியுடன் மின்னலை அனுப்பி மழையை பெய்ய பண்ணுவார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதற்காகத்தான் ஜெபம் பண்ணிக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கு இந்த வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய எழுப்புதலை அனுப்புவாராக. நிச்சயமாய் ஆண்டவருக்கன்று நாம் செய்து வருகிற ஊழியங்களை இன்னும் உற்சாகமாய் செய்ய வேண்டும். இன்னும் ஊக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும். அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடினால் அவரிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஓப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிருந்தது. கிதியோன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், சாதாரணமான கோத்திரத்திலே பிறந்தவன். அவன் ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் எங்கே? எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு அறிவித்த அற்புத அடையாளங்கள் இப்பொழுது எங்கே என்று கேட்ட கேள்வியோடு கூட மீதியானியர் தன்னுடைய கோதுமை களஞ்சியங்களை அவர்கள் எடுத்துவிட்டு போகக்கூடாது என்ற சூழ்நிலையில் அவன் வேதனையோடு கூட இருந்தபோது தூதன் அவனுக்கு முன்பாக தோன்றி, கிதியோனே, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ என்று அவனுக்கு சொன்னார். அவன் கர்த்தரிடத்தில் பலவிதமான காரியங்களை கேட்டபோது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்து அவன் 300 பேரோடு போய் வெற்றியை கண்டடைந்தான். அது மாத்திரமல்ல, அவன் போய் தன் தகப்பன் வீட்டாரோடு இருந்து அந்த பாகால்களின் வணக்கங்களையெல்லாம் அவன் எடுத்து போட்டு தேசத்தை சுத்திகரிக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்தான். அவன் வாழ்க்கையில் வைராக்கியத்தோடு இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பொன் கடுக்கன்களை கொண்டு வர சொல்லி ஒரு ஏபோத்தை செய்து அதை வைத்து ஜனங்கள் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது அவனுக்கு கண்ணியாக வந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். உற்சாகமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அநேக மக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைராக்கியத்தோடு இருந்தவர்கள் பின்னாலே அந்த வைராக்கியத்தை விட்டுவிட்டு எப்படியோ தவறு அவங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதை பார்க்கிறோம். சத்துரு அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறான். இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆவியில் அனலாக இருக்கிறீர்களா? ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த தொடர்பு உங்களுக்குள்ளே அந்த ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அந்த ஆண்டவருடைய வல்லமை உங்களை விட்டு விலகுகிறதோ? அந்த ஆண்டவருடைய மகிமை, அந்த எழுப்புதலை காண முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ?
இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் சுத்திகரித்து புதுப்பித்து உங்கள் வாழ்க்கையை அனல் உள்ளதாக மாற்ற பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் 45ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதலை தேடியும் கண்டடையாமல் போய்விட்டது. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும் என்றார்கள். ஒரு மனுஷனிடத்திலிருந்து அசுத்தாவி புறப்பட்டு போகிறது. போன பின்பு அது திரும்ப வந்து பார்க்கிறது. அந்த இடத்தை விட்டு போன இடத்தை அது அலைந்து திரிகிறது. வறண்ட நிலத்திலே அது அலைந்து திரிந்து ஒன்றும் கண்டடையாமல் கடைசியில் விட்டு வந்த வீட்டுக்கே வந்தபோது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே புகுந்து 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அவனுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை கேடுதலாகி போயிற்று. முன்னிலைமையை விட பின்னிலைமை வல்லமையாக இருக்க வேண்டும், அபிஷேகத்தோடு இருக்க வேண்டும், அனலாயிருக்க வேண்டும். சத்துரு எந்த விதத்திலும் அதை கெடுத்து விடாதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சற்று இந்த நாளில் கவனிப்போமே. ஆனால் ஆண்டவர் எழுப்புதலை நமக்கு அனுப்புவார். முதலாவது, தேவனுடைய ஊழியத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு கொண்டு தனித்து தேவனோடு கூட இருக்கிற நேரங்களை அசட்டை பண்ணுவோமே. ஆனால் தேவன் நம்மை உண்டாக்கின நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் வர 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 ஆண்டவருக்காகத்தான் ஊழியம் செய்கிறோம். ஆனால் நாள் செல்ல செல்ல ஆண்டவரோடு கூட சரியான நேரத்தை செலவழிக்க முடியாமல் தவிக்கிற சூழ்நிலையில் அநேகர் சிக்கியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சீஷர்களை தெரிந்து கொண்ட போது முதலாவது அவர்கள் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். 2வது, அவர்கள் பிரசங்கிக்க அவர்களை அனுப்ப விரும்பினார். 3வது, பிசாசுகளை துரத்த வியாதிகளை சுகமாக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். முதலாவது தேவனோடு கூட இருப்பது தான், அவரோடு கூட இருப்பது தான். அந்த அபிஷேகம் அநேகருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை இழந்து போயிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த விடுதலையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அந்த விடுதலையின் வாழ்வை ருசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அதிகமாக்க வேண்டும். அதற்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற குவாலிட்டி டைம் நமக்கு ரொம்ப தேவை. நம்முடைய நேரங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஃபோன் மூலமாகவோ அல்லாவிட்டால் ஃபேஸ்புக் மூலமாகவோ டிவி மூலமாகவோ பலவிதமான நிகழ்ச்சிகளில் ஈடுபாடு கொண்டு நம்முடைய தேவனோடு கூட இருக்கிற நேரங்கள் வீணாய் போய் விடுகிறதை பார்க்கிறோம். நேரங்கள் எப்படி ஓடுகிறது என்று தெரியாது. நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கு தான் சமையல் வேலைகளில் அநேக கருவிகளெல்லாம் வந்திருக்குது. ப்ரெஷர் குக்கர், மிக்சர், இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்குறோம். இந்த மிஷின் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் சீக்கிரமாக அரைச்சிருது. ஆனால் திரும்ப அதை எடுத்து கழுவி தொடச்சி வைக்க முன்னால் அதுக்குரிய நேரம் அதிகமாகி போயிடுது. அப்படி நிறைய கருவிகள், நிறைய காரியங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்கி ஆண்டவரோடு கூட இருக்க முடியாமல் போய்விடுகிறது. கர்த்தர் அதை மாற்றுவாராக. கரம் உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
குவாலிட்டி டைம், உம்மோடு கூட இருக்கிற அந்த நேரம், அந்த கிருபை இழந்து போகாதபடி மறுபடியும் புதுப்பிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆமென். ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. மனிதர்கள் இருக்கிறார்கள், அநேக பொருட்கள் இருக்கிறது, உங்களை மோசமான வழியில் கொண்டு போகக்கூடிய அநேக செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அது தேவனோடு கூட இருந்த ஆதி அன்பை உங்களை விட்டு எடுத்து விட்டது. உங்களை பிடித்து இழுக்கிற அநேக தவறான காரியங்களை கண்டுபிடித்து அவைகளை விட்டு அவாய்ட் பண்ண வேண்டும். தவறான படங்களை பார்க்கிற குணம் வந்துவிட்டதா? அது ஒரு ஆவி, அசுத்தாவி. அந்த ஆவிகள் மனிதர்களை விட்டு போகணும். சிந்தையின் வாழ்விலே எப்பொழுதும் அடுத்த ஆட்களை பற்றி தவறாய் பேசுவது, நினைப்பது, சிந்திப்பது, தவறான சிந்தை வாழ்வு, தவறான மனிதர்கள் உங்களுக்கு வருவார்கள். அவர்கள் வந்தால் அடுத்த ஆளை பற்றி தான் பேசுவாங்க, குப்பையெல்லாம் கொட்ட வருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கண்டுபிடித்து உங்கள் வாழ்க்கையில் அவங்கள அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அவங்களோட நீங்கள் பேச ஆரம்பித்தால் அநேக அசுத்த காரியங்களை பேசுவார்கள், உங்களை கெடுத்து போடுவார்கள். எழுப்புதல் வர வேண்டுமானால் வேண்டாத ஆட்கள், வேண்டாத காரியங்கள், நமக்கு தேவையற்ற காரியங்களை வீட்டில் வாங்கி வைக்கக்கூடாது. தேவையற்ற காரியங்கள், வேண்டாத காரியங்களை வாங்கி வைத்து உன் நேரத்தை வீணாக்கி விடாதே. கர்த்தர் உனக்கு கிருபை தருவாராக. மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆண்டவருடைய சாயல் வந்து அந்த வெற்றி வரணும்னா, நல்ல ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தையை படிக்க, அவருடைய வேதத்தை படிக்க, அவருடைய வேதத்தை கேட்க நேரம் எடுக்க வேண்டும். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. தனியாக உட்கார்ந்து வேதத்தை படித்து என்ன ஆண்டவர் பேசுகிறார், உன் கூட என்ன பேசுகிறார், இன்றைக்கு ஆண்டவர் ஏதாவது உன் கூட பேசினாரா? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிறது தான் உன்னை மாற்றும். இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசினது, ஆட்டுக்குட்டியானவர் சீயோன் மலையில் இருக்கும்போது அவரோடு கூட இருந்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை, அவரை பின்பற்றினவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கரைபடாதவர்கள், அவர்கள் கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள், கபடமில்லாதவர்கள், மாசு இல்லாதவர்கள், ஆட்டுக்குட்டியானவரை போல அவரோடு கூட நிற்கக்கூடிய தகுதி பெற்றவங்களாக வாழணும் என்கிறதை ஆண்டவர் உணர்த்தினார். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் வேதத்தில் யாரை பார்க்குறோம்? இயேசுவை பார்க்கணும். அவருடைய சாயல் நமக்கு வரணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நம்மளை மாற்றி அமைக்குமே தவிர, அந்த வேத வசனத்தை நம்ம சரியாக பிடித்து கொள்ளாமல், அது நம்மோடு பேசாமல் இருந்தால், நாள் செல்ல செல்ல ஆண்டவரோடு கூட இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் உன் வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் உனக்குள்ள அதிகமான ஓட்டைகள் வந்துவிடும். நீ தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளாக மாறிவிடுவாய். ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு ஒரு ஊரில். அந்த ஆலமரத்தை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. கடைசியில் அது ரொம்ப நாட்களாக இருந்த ஆலமரம் திடீரென்று ஒரு நாள் விழுந்து போய்விட்டது. எல்லாரும் ஓடி வந்து வியப்போடு பார்த்தார்கள். இவ்வளவு காலம் இருந்த இந்த ஆலமரம் விழுந்து போயிட்டே. அது அந்த ஆலமரம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அரித்து 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 வெளியே தெரியலை. வெளியே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் உள்ளுக்குள்ளேயோ
எல்லாவற்றையும் அரித்து பலவீனப்படுத்தி போட்டிருந்தது. அது ஒரு நாள் விழுந்து போயிற்று. உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உனக்கு கொடுத்த அபிஷேகம், ஆண்டவர் உனக்கு கொடுத்த அக்கினி, ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபை, ஆண்டவர் உனக்கு கொடுத்த வரங்கள், ஆண்டவர் உன்னை தாங்கி சுமந்து வந்த வழிகள், ஆண்டவர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தையே நீ பிடித்து கொள்கிறாய் தவிர உன்னை ஆசீர்வதித்த ஆண்டவரை விட்டு விலகி போகிறது தெரியாமலே உன் வாழ்க்கையில் போய்விடுகிறாய். இன்றைக்கு 3 பேரை பற்றி படித்த போது, அந்த சிம்சோன் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பலமுள்ளவனாக இருந்தான். ஆனால் தெலிலாளின் மடி அவன் வாழ்க்கையில் உள்ள பலத்தை எல்லாம் எடுத்து போட்டது. அவன் பலன் போனதே அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. 2வது சாலமோன் ஞானி. அவன் எழுதின வேத வாக்கியங்கள், அவன் ஞானத்தெல்லாம் பார்க்கும்போது கணக்கில் அடங்காதது. அவன் பாடின பாடல்கள், அவன் எழுதியிருக்கிற பிரசங்கியின் புஸ்தகம், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார், எவ்வளோ ஐஸ்வர்யம் கொடுத்திருந்தார். நாள் செல்ல செல்ல வயது ஆக ஆக அவன் பண்ணியிருந்த திருமணம், அவனுடைய மனைவிமார், ஏகப்பட்ட மனைவிமார், 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் கட்டினான். அவன் வாழ்க்கையில் கடைசியில் அவனை கெடுத்து போட்டார்கள். உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை வரணும். ஏசபேல், ஆகாபெல்லாம் ஏசபேலுக்கு தன்னை விற்று போட்டான். தான் மனைவி சொல்கிறபடியெல்லாம் செய்தான். வாழ்க்கை போயிட்டு பாகாலின் வணக்கத்தை உள்ளே கொண்டு வந்துட்டான். தேசம் முழுசும் கெட்டு போனது. அருமையானவர்களே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை கவனி. டெவலப் அ ஸ்ட்ராங் ப்ரேயர் லைஃப். நல்ல ஒரு ஜெப வாழ்வை கட்டி எழுப்பணும். கீப் த ஃபயர் பேர்னிங். அந்த ஜெபத்தில் இருக்கிற அக்கினி குறையக்கூடாது. நாளுக்கு நாள் தேவனோடு கூட இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் உண்டு. அவரை மாதிரி ஜெபித்த ஆட்களை என் வாழ்க்கையில் பார்க்கல. இயேசு ஜெபித்தார். இயேசு எங்கே போனாலும் ஜெபம் பண்ணார். அந்த ஃபயர், இந்த டேனி ஃபோமம் என்கிற கர்த்தருடைய தாசன் எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த ஃபயர், ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஆசை, அந்த ஃபயர் ஸ்ட்ராங்காக ஜெபம் பண்ணி இந்த நாட்களில் இருக்கிற சத்துருக்களின் கிரியைகளை அர்த்தமாக்கி போடணும். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். இதெல்லாம் டெவலப் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கையை அந்த எழுப்புதலை இந்த நாட்களில் காண முடியுமே தவிர வேறு விதத்தில் எழுப்புதலை காண முடியாது. இதெல்லாம் நாளுக்கு நாள் சபைகளுக்குள்ளே அதிகமாகி வரணுமே தவிர குறைஞ்சி போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆராதனை ஏன் முக்கியம்? 3 வானங்களை குறித்து பைபிளில் படிக்கிறோம். முதல் வானம் நம்ம மேலே பார்க்கும்போது தெரிகிற வானம். 2வது வானம் பிசாசு குடியிருக்கிற இடம். 3வது வானம் 2 கொரிந்தியர் 12 நம்ம வாசிக்கிறபடி பவுல் அந்த 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வானம், ஆண்டவர் இருக்கிற சமூகம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் ஜெபிக்க முடியலை, சரியாக ஜெபிக்க முடியாமல் இருக்குது. காரணம் என்ன? அந்த 2ஆம் வானத்தில் இருக்கிற சத்துரு நம்மளை ஜெபிக்க விடாதபடி, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராதபடி தடுத்து நிறுத்துகிற வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்கிறத பார்க்குறோம்.
இதை தாண்டி செல்லணும்னா ஜெபம் வர்ஷிப் தான். வர்ஷிப் பண்ண ஆண்டவரை ஆராதிக்க ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம நேரம் எடுத்துட்டோம்னா அடுத்த தேவ சமூகத்தை உணர்ந்துட்டோன்னா விடுதலையை நம்ம பெற முடியும். இன்றைக்கு ஒரு சகோதரி சொல்லி கொண்டு வந்தார்கள், அவருடைய வாழ்க்கையில் அவங்க பிள்ளைகளை குறித்த பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை, சொல்ல முடியாத பிரச்சனை. அவங்க சொன்னாங்க, நான் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தேன், கர்த்தரை தோத்திரம் பண்ணேன், அந்நிய பாஷையிலேயே பேச ஆரம்பித்தேன். ஆண்டவர் கிருபையாக இறங்கி என் பிள்ளையை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நல்ல விதத்தில் இறங்கி என்னோடு கூட இடைப்பட்டு சில தடுக்கப்பட்ட தடங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி, தடைகளை மாற்றி விடுதலை ஆக்கியிருக்கிறார். அருமையானவர்களே, தேவனோடு கூட நம்ம இருக்கும்போது அவரை துதிக்க துதிக்க துதிக்கத்தான் விடுதலை வரும். கர்த்தரை துதிக்க 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 விடுதலை வரும். அவர் ஆராதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் வருவதாக. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். இந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். பழைய வாழ்க்கையில் இருந்த சுபாவங்கள், கோபங்கள், அடங்க முடியாத கோபம், எரிச்சல்கள், எப்பமும் முறுமுறுக்கிறது, யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, பலவிதமான இந்த பழைய குணங்கள் உங்கள்கிட்ட வருதா திரும்ப, அதெல்லாம் சிலுவைக்கு பின்னால் போயிடணும். அதெல்லாம் தோண்டி புதைக்கப்பட்டிருக்கணும். திரும்ப திரும்ப அவைகள் வரக்கூடாது. பழைய காரியங்களே அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் இன்னும் நீ அறியாமல் இருக்கிற அநேக தவறுகள் உன்கிட்ட இருக்குது. இந்த தவறுகள் மாறணும். இந்த பழைய நேச்சர் உன்னை விட்டு போயிட்டா முற்றிலும் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற ஆண்டவர் உன்னை என்னைய அழைக்கிறார். இந்த நாட்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய உன்னை என்னையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தரை நோக்கி பார்த்தா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில் நல்ல ஆண்டவருக்குள்ள உற்சாகமாக வரணுமா? நல்ல தேவனுடைய வார்த்தைகளை டெய்லி கேட்கணும். டெய்லி நல்ல உற்சாகமான பாடல்கள் கேட்கணும். உற்சாகமான செய்திகளை நீ கேட்கணும். இல்லைன்னா உன் வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுவேன். பிரசங்கம் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நீங்கள் மற்றவங்க பிரசங்கத்தையும் கேட்கணும். அவங்கள குறை சொல்கிறதுக்கு கேட்கக்கூடாது. உன் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு நல்ல ஆண்டவர்கிட்ட எங்கள் நல்ல ஊழியர்கள் இருக்கிறாங்க. அந்த ஊழியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள். அவங்க பேசுகிற அந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும். இல்லாட்டா சோர்ந்து போயிடுவீங்க. ஆண்டவரோட கூட இருக்கணும். மற்றவங்க கொடுக்குற செய்திகள் நம்ம வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசை பாதுகாக்கணும். காட் யுவர் மைண்ட். உன் மைண்டை பாதுகாக்கணும். இந்த மைண்டு பிசாசினுடைய பேட்டில் கிரவுண்ட் ஆகிடக்கூடாது. உன் மைண்டில் என்ன திங்கிங் வருதோ, என்ன யோசனை வருதோ அதைத்தான் நீ செய்வான். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்காக அநேக காரியங்களை செய்கிறதுக்கு விரும்புகிறார். ஆனால் உன் மைண்டு வித்தியாசமாக போயிட்டுருக்குது. மனசை ஆண்டவருடைய வார்த்தையினால் மறுரூபப்படுத்து. ஆண்டவருடைய அபிஷேகம், அந்நிய பாஷையினால் நீ பேசி இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், உன் மைண்டை டென்ஷன் ஆக்குகிற அநேக காரியங்கள் உன் மனசை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீ மாற்றி ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு வாழ ஒப்புக்கொடு.
2 கொரிந்தியர் 10, 3, 4, 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். உன் மைண்டை பிசாசு அரணாக மாற்றிடுவான். சில தவறான காரியத்தை உள்ளே கொண்டு வந்து போட்டு அந்த அரண்களை அப்படியே பிடித்து வைத்திருப்பான். ஆனால் தேவ பலத்தால் அந்த அரணை நிர்மூலமாக்கணும். எந்த எண்ணத்தையும் நீ சிறைப்படுத்தி உன் வாழ்க்கையை மாற்றிப்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஒரு நல்ல வல்லமை பெற்ற தேவ அதிகாரம் பெற்ற ஒரு நல்ல ஊழியராய் நல்ல விசுவாசியாய் நீங்கள் இருக்கணும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடி தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்துச்சு. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையில் பிடித்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையில் இராதபடி விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலருக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் இருக்கும் வரைக்கும் பெலிஸ்தர்கள் மேற்கொள்ள முடியலை. காரணம், சாமுவேல் ஜெபிக்கிறவர், சாமுவேல் நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர், சிறுவயது முதற்கொண்டு ஆண்டவருடைய சத்தம் கேட்டவர், நல்ல நியாயாதிபதி, தேவ சமூகத்தில் அதிகாரம் பெற்றவர். அப்படிப்பட்ட அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒன்றும் தரையில் வீணாக போகவில்லை. அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையாக இருந்தது போல உங்கள் வாழ்க்கையும் நாட்களில் கேட்ட வார்த்தையின்படி ஒரு எழுப்புதலை பாதுகாத்து கொள்ள, எழுப்புதல் வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் கிருபை அளிப்பாராக. தேவ கரம் உங்களோடு இருப்பதாக. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, எங்களுக்குள் நீர் கொடுத்த அந்த விடுதலையை கடைசி வரைக்கும் பாதுகாத்து கொள்ள அனுக்கிரகம் செய்வீராக. எங்கள் வாழ்க்கையில் உள்ள அனல், எங்கள் வாழ்க்கையில் உள்ள அபிஷேகம், எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்த அழைப்பு, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்கள், நீர் எங்களோடு கூட இருக்கிற உம்முடைய சமூகம் எழுப்புதலின் காலத்தில் எங்களோடு கூட எப்பவும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் குறையாதபடி காத்துக்கொள்ளும். அதிகமான கிருபை கூட இருப்பதாக, அதிகமான கிருபை கூட இருப்பதாக. துதிகான மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஒரு சீக்கிரம் ஒரு எழுப்புதலை காணவும், எழுப்புதல் வருவதற்கு எங்கள் வாழ்க்கையை அதிக அனல் உழலாய் வைத்துக்கொள்ள உதவி செய்யும். காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து சத்தியம் டிவியை பார்க்க தவறாதிருங்கள். அங்கு சொல்லப்படுகிற செய்திகள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கும். மற்றவர்களுக்கு இதை குறித்து சொல்லுங்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாயிருப்பதாக. ஆமென்.